எல்லாருமே வணக்கம். இன்னைக்கு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தோட முழு கதைகளுக்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் எம்சியூவில் வந்து எல்லா படமும் சீரிஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்போ தான் இந்த கதை வந்து கொஞ்சம் லிட்டில் பெட்டராக புரியும். சரி, போங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம டெட்பூலை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து மண்ணை வந்து தோண்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு தோன்றாருன்னா உள்ளே வந்து உள்வரின் இருப்பார், உயிரோட தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் வந்து தோண்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் 5 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அவர் கையை தான் வலிக்குது. பார்த்தா வந்து உள்வரின் எலும்பு கூட மட்டும் தான் இருக்கு. ஸோ நீங்கள் தலைவா, நீ செத்து போயிட்டே தலைவா அப்படின்ற மாதிரி வந்து டெட்பூல் வந்து நம்ம உள்வரின் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டிவியோட ஆளுங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அந்த டிவியோட ஹண்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. யார் இவங்க அப்படிமா டெட்பூல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து அந்த டிவி ஹண்டர்ஸ் எல்லாமே டெட்பூல் அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. டக்குன்னு நம்ம டெட்பூல் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா உள்வரினோட அந்த எலும்பு கூடுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எதுக்கு நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம சண்டை போடலாமே அப்படின்ட்டு நம்ம வொல்வரினோட அந்த அடமண்டியம் எலும்பை வச்சு எல்லாருமே போட்டு அடிக்கிறாரு. அது ஒரு கத்தி மாதிரி வச்சு எல்லாரையும் அடிக்கிறாரு. கூட பை 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 பாட்டுக்குமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஜாலியாக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்கே வரவங்க எல்லாமே வந்து அந்த அடமண்டியம் அந்த எலும்பை வச்சே வந்து கத்தி வச்சு அப்படியே குத்தி குத்தி சாவடி. கத்தி இல்லை, அந்த அடமண்டியமோட அந்த வொல்வரின் அந்த அடமண்டியம் எலும்பு தானே. ஸோ அதை வச்சு இங்கே இருக்கிற எல்லா வேரியன்ஸ் இல்லையா அந்த எல்லா ஹண்டர்ஸுமே வந்து போட்டு சாவடிக்கிறாரு. எல்லாத்தையுமே வந்து பரலோகத்துக்கு தான் அனுப்புறாரு நம்ம டெட்பூல். அப்புறமா என்ன வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கு வொல்வரின் வந்து கையில் ஒரு கத்தி வச்சிருப்பாரு தெரியுமா, அந்த கை கத்தி. ஸோ அதை வச்சு கூட எல்லாமே போட்டு சாவடிக்கிறாரு. சரி, ஓகே, இப்போ இவருக்கும் வொல்வரினுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சில ஃப்ளாஷ்பேக் பண்ணி நம்ம காமிக்கிறாங்க. டெட்பூல் 2ல வந்து நம்ம வேட் வில்சன், அதாவது நம்ம டெட்பூல் வந்து அவரோட லவரான வெனஸா வந்து காப்பாற்றுக்க டைம் மிஷின்லாம் அதை வச்சு அவங்க, ஏன்னா அவங்க லவருக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டைம் ட்ராவல் பண்ணுற அந்த இதை மிஷினெல்லாம் வச்சு அப்படியே அவங்க லவரை காப்பாற்றிட்டாரு. அந்த டைம் ட்ராவல் மிஷினை வச்சு எல்லா அட்டுலையுமே பண்ணிட்டாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம வேட் வில்சன் தான் காமிக்கிறாங்க. ஸோ மார்ச் மாதம் 2018, அதாவது அவெஞ்சர்ஸ்லாம் சாகிறதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து அயன்மேன் எப்படியா பார்க்கணும், அவெஞ்சர்ஸில் சேரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹாப்பி ஹோகனை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் தானே இப்போ வந்து அவெஞ்சர்ஸ்க்கு செக்ரட்டரியாக இருக்காரு. ஸோ அவரை பார்க்கறதுக்காக வந்து இவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி நான் அவெஞ்சர்ஸில் சேரணும் அப்படின்னு சொல்லும்போது அவெஞ்சர்ஸ்லாம் ஒன்றால் ஈஸியெல்லாம் சேர முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வந்து நிறைய பவர் இருக்குது, எனக்கு வந்து ஹீலிங் பவர் இருக்குது, அதுவே போதும். அந்த ஹீலிங் பவர் வந்து நான் நல்ல விஷயத்துக்கு செயல்படுத்தணும், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா உனக்கு இங்கே இடம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஹோகன் வந்து நம்ம இவர் இருக்கா தெரியுமாங்க, அதான் நம்ம வேட் வில்சன், அதான் நம்ம டெட்பூல் வந்து துரத்தி விட்டுறாங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு சில வருஷங்கள் ஆயிடுதுங்க. ஸோ இப்போ நம்ம வேட் வில்சன் தான் நம்ம டெட்பூல் வந்து இப்போ எங்கே வேலை செய்கிறாருன்னா ஒரு கார் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி அவருக்கு பர்த்டே. அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருக்குமே எல்லாருக்கும் தெரியாது நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து அவருக்கு தெரியும் அவர் பர்த்டே நீ தான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து யாரும் வந்து இவரை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவரெல்லாம் யாரும் ஃபோட்டோ எடுக்கல. இவரெல்லாம் அதை நம்ம டெட்பூலில் யாரும் ஃபோட்டோ எடுக்கல. அங்கே வந்து அதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வீடு மாதிரி சாக்கரை நோண்டிட்டு இருக்காங்க. அதுதான் அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டெட்பூல் நினச்சிக்கிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி மாதிரி நினச்சிருப்பாரு. இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் எல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு கத்துறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம டெட்பூல் வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த கண்ணு தெரியாத ஆயா கூட எல்லாமே ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. நாங்கள் வெனஸாவே வந்திருப்பாங்க. ஸோ வெனஸாவுக்கும் டெட்பூலுக்கு, அதான் நம்ம வெனஸாவுக்கும் வேட் வில்சனுக்குமே வந்து பிரேக்கப்லாம் இருக்கும். எதுக்குன்னா வந்து இவருக்கு வேலையே இல்லை. ஸோ அது வேலை வெட்டி இல்லாதனால தான் வந்து வெனஸா வந்து இவரை வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ கூட வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. பட் இன்னுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து சொன்னால் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம டெட்பூல் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாரு. இப்போ நம்ம வேட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை நினச்சானா நீங்கள் வந்து உங்களை மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி நான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் கதவு தட்டுறாங்க அப்படின்னு நம்ம டெட்பூலுக்கு தெரிய வருது. யாரும் திறந்து பார்த்தா டிவியில் இருக்கிற ஆளுங்களுமே வந்திருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீ தான் வேட் வில்சன் சொல்லும்போது ஆமாம் நான் தான் வேட் வில்சன் சொல்லும்போது ப்ரூம் ஸ்டிக் எடுக்கிறாங்க. எதுக்கு குச்சியெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்பூல் கேட்கும்போது டக்குன்னு வந்து அவரை போர்ட்டல் போட்டு அவர் அந்த சைடு அமைச்சிடுறாங்க. ஸோ வேடோட விக்கியுமே பிடிங்கி அடிச்சிடுறாங்க. அப்புறமா நம்ம வேடு வந்து இப்போ எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஆஃபீஸில் தான் இருக்காரு. அங்கே பார்த்து வந்து ஒருத்தர் நடந்து வந்து உட்காராரு. யார் ராணின்னு கேட்கும்போது என் பேர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லோக்கி வந்து இந்த மல்டிவர்ஸ்லாம் மாற்றினதுக்கு அப்புறமா வந்து நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸை போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆஃபீஸர் தான் வந்து இந்த மிஸ்டர் பேரடாக்ஸ். எதுக்கு நீங்கள் எங்களை கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு அவெஞ்சர்ஸில் சேரணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இருக்கு அவெஞ்சர்ஸில் சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டெட்பூல் சொல்கிறாரு. அப்படியே ஒரு நிமிஷம் இங்கே வான்ட்டு அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன்லாம் போட்டு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அவெஞ்சர்ஸில் சேரணும்னா நாங்கள் சொல்கிறத நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணேன், எனக்கு ஒரே ஒரு டெய்லர் மட்டும் அரேஞ்ச் பண்ணித்தாங்க, சூட்டெல்லாம் போட்டு பக்காவாக வர அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் எல்லாமே அதை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம டெட்பூலுக்கு வந்து அவரோட சூட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து அதான் நம்ம டெட்பூல் வந்து அவரோட சூட்டெல்லாம் போட்டுட்டு வந்து மாதம் வந்து நிற்கிறாரு. அப்புறமா என்ன டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்ஸுமே வந்து ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் அழிஞ்சிட்டாருன்னா, அதாவது அந்த யூனிவர்ஸில் வந்து அவர் அழிஞ்சிட்டாருன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அவர் அழிஞ்சிட்டாருன்னா வந்து அந்த டைம்லேயுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் அழிய மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படி யார் அழிஞ்சார் கேட்கும்போது நம்ம லோகனை காமிக்கிறாங்க. இவர் தான் அழிஞ்சாரு. ஸோ இவர் அழிஞ்சதுனால வந்து உன் டைம் இன்னும் ஒரு 1000 வருஷத்தில் அழிஞ்சிடும், அதனால்
நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டைமில் வந்து கருணை கொலை பண்ண போகிறேன், உங்கள் டைமில் நான் கருணை கொலை பண்ண போகிறேன். ஸோ கருணை கொலை பண்ணிட்டா வந்து எல்லாமே சீக்கிரமாக எல்லாம் அழிஞ்சிருவீங்களா, எதுக்கு 1000 வருஷம் அப்படின்னு கேட்கும்போது ஏன் கொஞ்சம் பொறுமையாக 1000 வருஷத்துல தான் நாங்கள் அழிஞ்சிருவோம்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து பாரடாக்ஸ் சொல்கிறாரு. சரி இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நீ ஒன்றும் பண்ண வேணாம், உனக்கு கொடுத்த மிஷன் வந்து அவ்வளோதான், உனக்கு வந்து இதுதான் நான் சொல்கிறதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பாரடாக்ஸ் சொல்கிறாரு. டைமில் நீ காப்பாற்றணும்னா இவனை மாதிரி இருக்கிற நிறைய வேரியன்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து இந்த பாரடாக்ஸ் சொல்கிறான். டக்குன்னு வந்து பாரடாக்ஸ் மூக்கில் குத்திட்டு அவன் கையில் வந்து ஒரு டெம்பர் இருக்கும், அந்த டெம்பர் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்புறான். ஸோ இப்போ வந்து அப்படியே நமக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சிச்சு, ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க, சண்டை போட்டு நிற்கிறாரு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை மாதிரி அதாவது லோகன் வந்து இறந்துட்டார்ல, இப்போ இங்கே இருக்கிற டைமில் இருக்கிற லோகன் வந்து இறந்துட்டாரு. ஸோ அப்போ தான் வந்து இவரை தேடிலாம் அந்த டிவி இருக்கிற ஆளுங்களாம் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாமே அடிச்சு போட்டு இவர் இங்கே கிளம்புறாரு. ஸோ உல்வரின் மாதிரியே இருக்கிற அந்த வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும், அப்படியே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உல்வரின் மாதிரி இருக்கிற வேரியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாரு. உல்வரின் மாதிரி நிறைய வேரியன்ஸ் அவன் பார்க்குறான். ஸோ ஒருத்தன் வந்து பைரட் மாதிரி இருக்கா, சீதாடிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா அப்படி வயசாயினும் போன கவுபாய் மாதிரி ஒருத்தர் இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா 2 அடி தான் இருக்கான், இன்னொருத்தனை பார்த்தா வந்து எல்லாரையும் அழிச்சிட்டு ஒருத்தன் மட்டும் வந்து சிலுவையில் கட்டி போட்ட மாதிரி ஒரு எக்ஸ் சிம்பிளில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா அப்புறமா வந்து நம்ம உல்வரின் வந்து ஹல்க்கு கூட சண்டை போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ பின்னாடி பார்த்தா நமக்கு ஹல்க்கை காமிக்கிறாங்க. ஹல்க் வந்து அப்படியே நம்ம டெட்பூலை பார்க்குறது, யாரும் நம்ம டெட்பூல் அப்படியே பின்னாடி திரும்ப பார்த்தா ஹல்க்கு சண்டை போடுறது என்ன டிஸ்டர்ப் பண்ண நம்ம டெட்பூல் வர தட்டி விட்டுறாரு. பைலட் மாதிரி ஒருத்தர் தான் தெரியுமாங்க அந்த உல்வரின் நம்ம டெட்பூல் போட்டு சமடி அடிக்கிறாரு, ஒவ்வொருத்தங்கிட்டே அடி வாங்குறாரு. அதே மாதிரி தெருவில் வந்து ஒருத்தர் பொறிக்கு மாதிரி ஒருத்தர் உல்வரின் இருப்பாரு, அவர்கிட்டே சம்மடி வாங்குறாரு, ஒருத்தங்கிட்ட விடாம எல்லார்கிட்ட அடி வாங்குறாரு. அந்த எக்ஸஸ் சிம்பிள் போட்டு ஒருத்தன் பார்த்துமா அவனை தவிர மற்ற எல்லார்கிட்ட அடி வாங்குறாரு. அப்புறமா ஒருத்தரை பார்க்குறாருங்க, அவர் பாட்டு வண்டி அப்படியே முறுக்கிட்டு இருக்காரு. யாரா இது எந்த உல்வரின் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அவர் திரும்பி பார்த்தா தலைவர் ஹென்ரி கேவின் உல்வரின் மாதிரி நடிச்சிருக்காரு. ஸோ இவரை பார்த்த உடனே அப்படியே ஷாக்காகி நம்ம டெட்பூல் நிற்கிறாரு. நம்ம ஹென்ரி கேவிலும் போட்டு அவரை போட்டு அடிக்கிறார். அதாவது இந்த உல்வரின் வேரியண்ட்டுமே வந்து டெட்பூலை போட்டு ஒரு கிக்கு விடாரு. அவன் டெட்பூல் எங்கேயோ போய் பறந்து போய் விழுந்துடுறாரு. அப்புறமா ஒரு பாருக்கு போறாரு. அங்கே பார்த்தா ஒரு உல்வரின் சோகமாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் நமக்கு ஏற்ற உல்வரின் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த உல்வரின் கிட்ட போய் பேச போறாரு. நீ எங்க உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து டெட்பூல் வந்து அந்த உல்வரின் கிட்ட சொல்லும்போது அட போங்க எல்லாம் வரவங்க போறவங்க ஏதாவது சொல்றீங்கன்ட்டு அவர் போய் மட்டையாயிடுறாரு. மட்டையாயிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு அவர் மேலே ஒரு சட்டை போட்டிருக்காரு. அந்த சட்டைக்குள்ள இருந்து மஞ்சள் கலர் சொக்கா மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இது இவனோட சூட்டு போல இருக்கு, அப்போ இவனோட சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே போதையிலே அவனை தரம் பிடிச்சி டிவிக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. டிவிக்கு கூட்டிட்டு வந்து அவரு நம்ம பாரடாக்ஸை பார்க்குறாரு. மூக்கில் குத்திருப்பார்ல, மூக்கில் கட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து அவர் வந்து பேண்டேஜ்லாம் போட்டிருக்காரு. அப்புறமா வந்து நம்ம டெட்பூல் கேட்குறாரு, இவன் இருந்தாலே போதில்ல இந்த டைமில் என்னை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லும்போது யார் இவனே ஒரு மொடா குடிக்காரன், இவனாலே தான் வந்து அவன் டைம்லேயே அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னது இவனாலே அவன் டைம்ல அழிஞ்சு போச்சா, ஆமாம் அவன் தண்டம் அவன் டம்மி பீஸியா, என்னது டம்மி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டெட்பூல் கேட்குறாரு. இதுக்காக என் மூக்கெல்லாம் உடச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாஸ் அவங்க பாஸ் கிட்ட கேட்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியும், நீங்கள் எதுவும் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லும்போது எல்லாமே பாஸா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் பண்ணுறது உங்கள் பாஸுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது ஆமாம் எங்கள் பாஸுக்கு தெரியாது, இப்போ இருங்க உங்கள் 2 பேரும் நான் வந்து வாய்டுக்கு அனுப்புறேன் அப்படின்ட்டு 2 பேருமே அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் உல்வரின் அதாவது இங்கே இருக்கிற அந்த உல்வரினும் நம்ம டெட்பூலுமே வந்து வாய்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பொத்தனும் அந்த வாய்டில் விடுறாங்க. அப்போ தான் நம்ம உல்வரின் வந்து டெட்பூல் கேட்குறாரு, நாங்கள் ஜாலியாக சந்தோஷமாக தான் இருந்தேன், நான் ரொம்ப சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தேன், ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் வந்து இப்படி பண்ணி விட்ட, இப்போ பாரு எங்கே இருக்குமே உனக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போடுறாங்க. தெறிக்க விட போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம உல்வரின் சொல்கிறாரு. தெறிக்க விட போகிறாரப்பா, டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிமா நம்ம டெட்பூல் வர கலாய்ச்சி விட்டுறாரு. சரி பாருங்க ஒரு 2 பேர் செம்மையாக சண்டை போடுறாங்க. டக்குன்னு நம்ம உல்வரின் வந்து டெட்பூலை படாதரத்தில் குத்திட்டாரு. ஆனால் டெட்பூலுக்கு எதுவும் ஆகலை, பிகாஸ் ஹீலிங் பவர் இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துக்கு மியூட்டன்ட் கூட்டம் எல்லாமே வராங்க. ஸோ அப்போ தான் அந்த வண்டியில் வந்து ஒருத்தர் சூப்பர் ஹீரோ மாதிரி இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம கிறிஸ் எவான்ஸ். அப்போ தான் டெட்பூல் பார்த்துட்டு யோ கேப்டன் அமெரிக்கா நீங்கள் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் தெரிய வருது அது கேப்டன் அமெரிக்கா இல்லைங்க, ஃபண்டாஸ்டிக் ஃபோரில் வந்து ஹியூமன் டார்ச்சான நம்ம ஜானி ஸ்டார்ம் தான். ஸோ அப்போ தான் வந்து அவர் பறக்கிறாரு, நெருப்பு மேலே சக்தியில் அவருக்கு வருது. இவனே நெருப்பு மாதிரி பறக்கிற அப்படின்ற சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க கேட்டவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இங்கே மாதிரி வந்து உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன், உங்களெல்லாம் பிடிச்சி போய் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வராங்க. ஒருத்தர் உல்வரின் வந்து அவள் தான் 2ஆக பிரித்து போட்டார். அப்போ தான் வந்து நம்ம ஹியூமன் டார்ச் தான் நம்ம ஜானி இருக்கா தெரியுமா, அவர் வந்து நான் அவளை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவரால் ஒன்றும் பிடுங்க முடியல. என்னன்னு பார்த்தா வந்து இந்த இவனுங்களாம் கெட்டவங்களா ஒரு மியூட்டன் கூட்டம் மாதிரி வந்தாங்க தெரியுமா, அவங்க எல்லாமே வந்து ஜானி நம்ம உல்வரின் நம்ம டெட்பூல் 3 பேருமே ஒரு சரையில் அடிச்சு அப்படியே வந்து வண்டியில் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜானி வந்து ஒன்று சொல்கிறாரு, டிவியில் வந்து பாரடாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து ஒரு மிஷன் கொடுப்பான். அந்த மிஷன் நம்ம வந்து சரியாக செய்யலை, அவன் பேச்சு நம்ம எதுவும் கேட்கலன்னா இந்த மாதிரி வந்து வாய்டு காமிச்சிடுவான். வாய்டில் வந்து இந்த மாதிரி வந்து வாய்டில் வந்து அலாயத் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூதம் இருக்கும். அதாங்க நம்ம வந்து இதில் பார்த்துருப்போம் தெரியுமா, லோக்கி சீரிஸில் பார்த்துருப்போம் தெரியுமா, அந்த அலாயத்துங்கிற ஒரு பூதம் இருக்கும். அதே மாதிரி கெசண்ட்ரா நோவா அப்படின்னு ஒருத்தர் இருப்பா, அவள் வந்து ஒரு மொட்டை அடிச்சிருப்பா, அவள் வந்து ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்புறமா வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த கெசண்ட்ராவை வரா. ஸோ கெசண்ட்ரா எப்படி வரானா நம்ம அதான் அவங்கள இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க 3 பேருமே. அப்போ தான் வந்து ஹேண்ட்மேன் சூட் மாதிரி ஒரு பழைய ஹேண்ட்மேன் சூட் இருக்குது, அதில்
இடத்துலேருந்து அவள் வரா. ஸோ அவள் பேர் என்ன பண்ணா, அதான் நம்ம படத்தோட வில்லி, அவள் தான் வந்து கெசண்ட்ரா நோவா. ஸோ அவள் வந்து சார்லஸ், அதாவது ப்ரொஃபஸர் சார்லஸ் இருப்பார். ஸோ அவரோட அவரை மாதிரி இருக்கிற இன்னொரு டைம்ல எல்லாம் ஒரு ட்வின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து அவள் வரான். அப்போ தான் வந்து அதான் அவள் வந்து என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானியை பார்த்துட்டு உன்னை தான் இத்தனை நல்லா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டக்குனு டெட்பூல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லாத பொல்லாதெல்லாம் வச்சு வந்து நம்ம கெசண்ட்ரா பற்றி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை சைக்கோன்னா உன்னை பார்த்தா இளநீ மண்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொன்னான். யார்? டெட்பூல் வந்து நம்ம ஜானியை பார்த்து சொல்கிறாங்க. டக்குனு கெசண்ட்ரா வந்து அவங்க வரல மட்டும் தான் அசைக்கிறாங்க. அவன் அப்படியே வந்து அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடுறான். டக்குனு இந்த கெசண்ட்ரா நோவா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் மண்டைக்குள்ளே கை விட்டு கண்ணு வழியாக கை எடுக்கிறா. அப்புறமா வந்து அப்படியே நம்ம டெட்பூலோட அந்த நினைவுகள் எல்லாமே அவள் பார்க்குறா. ஸோ என்ன நினைவுனா, அதான் நம்ம டெட்பூல் வந்து அப்படியே வனசாவை பிரேக்கப் பண்ணது எல்லாத்தையுமே பார்க்குறா. அப்புறமா டக்கு நம்ம வுல்வரின் வந்து அவர் கை கத்தி வச்சு அப்படியே வந்து கெசண்ட்ரா தூக்குறா. ஆனால் கெசண்ட்ரா கையில் ஒன்றுமே ஆகலை. ஸோ அப்புறமா வந்து கெசண்ட்ரா என்ன பண்ணுறான்னா, என்னோட சல்லக்குட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா மேகத்துலேருந்து அலாய்த்து பூதம் வந்துட்டு இருக்கு. அலாய்த்து பூதம் பார்த்தோன்னே எல்லாரும் அலடிச்சுட்டு ஓடுறாங்க. டக்கு நம்ம டெட்பூலும் வுல்வரினும் வந்து பறக்கும் வாகனத்தை வச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம வுல்வரின் டெட்பூல் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நேரம் நான் உன் பேச்சு கேட்கல, இதுக்கப்புறம் நீ என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜானி வந்து இவங்க 2 பேர்கிட்டையுமே வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு 4 ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள போய் பாருங்க, நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா நோவா போய் அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுமே இந்த 4 ஹீரோ யார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு நாய் வருது. அந்த நாய் யாரோட நாய்னா நம்ம டெட்பூல் நாய் தான். இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம டெட்பூல் கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு டெட்பூல் மாதிரியே இருக்கிற ஒரு வேரியன்ட் வரான். அவன் பேர் என்னன்னா நைஸ்பூல். கிட்ட இந்த மாதிரி 4 ஹீரோஸ் இருக்காங்க. நாமே அவங்களாம் யாருன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கெசண்ட்ரா நோவா கிட்ட தப்பிச்சு தான் வந்திருக்காங்க. நானும் அவங்க கிட்ட தான் தப்பிச்சு வந்திருக்கேன். இப்போ வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா இங்கே எடுத்துட்டு இங்கே இந்த வழியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி தான் வந்து நம்ம கார் தர இந்த காரில் போங்கன்ட்டு நம்ம நைஸ்பூல் காரில் ஏற்பாடு பண்ணி தரான். இவங்க 2 பேரும் அந்த காரை ஓட்டிகிட்டே போகிறாங்க. நம்ம டெட்பூலில் சும்மா இல்லாமல் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் வுல்வரின் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கு செம சண்டை ஆகுது. ஸோ வுல்வரினும் அடி வாங்குறாரு, டெட்பூல் அடி வாங்குறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்க காரில் படுத்துட்டு இருக்கும்போது யாரோ கார் ஓட்டின்னு எடுத்துன்னு எங்கேயோ போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது என்ன இடம் அப்படின்னு மாதிரி 2 பேரும் கேட்குறாங்க. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த சரிவா அந்த 4 ஹீரோஸை போய் பார்க்கலாம் சொல்லும்போது அந்த 4 ஹீரோஸை வராங்க. ஃபர்ஸ்ட் யார் வரானா, எலக்ட்ரா வரா. ஸோ எக்ஸ்மென் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்க எலக்ட்ரா யாருன்ட்டு. எலக்ட்ரா வரா. அதே மாதிரி நம்ம பிளேடு வராரு. ஸோ பிளேடுக்கு பின்னாடி வந்து இந்த ட்ரம் கார்டெலாம் இருக்குது தெரியுமா, அதை வச்சு எல்லாரும் அடிக்கிற கேபிட் வரான். அவனுக்கு பின்னாடி லோகன் படத்தில் இருந்தால் சின்ன பொண்ணு அவளுமே வரா. இவங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. நீங்களாம் யார் யாரும் கேட்கவும் நீங்கள் சொன்னீங்களா அந்த 4 ஹீரோஸ் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இந்த நோவா எப்படியா போய் நம்ம அழிக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுமே ஓகே நம்ம எல்லாம் போய் அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போட்டாங்க. இப்போ தான் வுல்வரின் நைட் எல்லாமே இங்கே படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு நம்ம வுல்வரின் நாங்கள் தான் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த லோகன் படத்தில் வந்து அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் உயிரை காப்பாற்றினீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம லோகன், அதாவது நம்ம வுல்வரின் இருக்கார்ல ஃபர்ஸ்ட் வுல்வரின், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ நினைக்கிற அந்த லோகன் இல்லை, நான் வந்து வேற ஒரு லோகன், நான் வந்து வேற ஒரு வுல்வரின் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் நான் குடிச்சு தான் என்னோட டீமே நான் சாவடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, என்னோட ஹீரோ நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இப்படி கட் பண்ணினா நமக்கு ரொம்ப பேரடாக்ஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து யார் கூட ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா இந்த ஜானி இருக்கான் தெரியுமா, அப்போ தான் வந்து ஜானிலாம் சொல்லுவான் இந்த மாதிரி மியூட்டன் கூட்டம் வருதுன்ட்டு. அந்த மியூட்டன் கூட்டத்தோட தலைவன் கூட பேசுகிறான். அந்த தலைவன் என்ன சொல்கிறான்னா, அந்த டெட்பூல் வுல்வரின் இருக்காங்க அவனை நான் பிடிச்சி வச்சுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இந்த மொட்டை பொண்ணு வந்து எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டுருச்சு. என்ன பண்ணுறா, நீ வந்து இந்த இடத்துலேருந்து இந்த உலகத்துலேருந்து நீ என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த மியூட்டன் தலைவன் சொல்கிறான், நான் காப்பாற்றுறேன், அதுக்கு நீ அந்த மொட்டை பொண்ணை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுமே சரி ஓகேங்கண்ணா. இப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம குரூப்பை தான் காமிக்கிறாங்க. சரி அவங்க 6 பேர் காரில் வராங்க. காரில் வந்து அந்த மொட்டை பொண்ணை எப்படியா சாவடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானோட வராங்க. ஆனால் அவனை சாவடிக்க முடியாது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பிளேடு ஏன் 2 மிஷின்களான அந்த இடத்தையே சொல்கிறாரு. டக்குன்னு எல்லாரும் வராங்க, பயங்கரமாக அடிக்கிறாங்க. எலக்ட்ரா ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்க, பிளேடுக்கு வயசானாலும் பயங்கரமாக வர்றாரு. ஸோ அதை பயங்கரமாக சண்டை போடுறாரு. அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வுல்வரின் டெட்பூலுமே வந்து அவளுக்கு அந்த மொட்டை பொண்ணுகிட்ட போகும்போது நம்ம அந்த பொண்ணு, அதாவது நோவா வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம டெட்பூலை வந்து தள்ளி விட்டுறா. அசைவிலே வந்து அவள் தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா வுல்வரினோட நினைவுக்குள்ளே போயிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கா. அப்புறமா வந்து இந்த லோகன் பொண்ணு இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பைலான் கூட சண்டை போட்டு அவனுக்கு ஹெல்மெட்டை வாங்கிடுது. ஹெல்மெட் வாங்கி டெட்பூல் கிட்ட கொடுக்க, அந்த டெட்பூல் வந்து நம்ம இவன் இருக்கா தெரியுமா, நோவா மண்டையில் மாட்டிடுறாரு நம்ம டெட்பூல். ஸோ அவள் தலையில் மாட்டினதுக்கு அப்புறமா வந்து அவளால் வந்து அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த மியூட்டன் தலைவன் ஒருத்தன் தான் தெரியுமா அவன் வரான். நம்ம இவனை சுடுறான்னு வரான், நோவா சுடலான்னு வரான். டக்குன்னு வுல்வரின் அடிச்சிடறான். ஸோ அதனால் வந்து நம்ம இவன் என்ன சொல்கிறான்னா, அதை நோவா வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றுவீங்க, அதனால் வந்து நான் உங்களை விடுவிச்சிடறேன், நீங்கள் வந்து கிளம்புங்கன்னு சொல்கிறா. எப்படி நீங்களை எங்கேருந்து அனுப்பு அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட வந்து ஒரு ரிங் இருக்குது. அதாவது யாரோட ரிங்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரிங்கு. நான் ஒரு மந்திரவாதிங்க வந்தான், இந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு வந்தான், நான் அவனை அழிச்சிட்டேன், அந்த ரிங் இது இருக்குது, இதில் ஒரு சுற்றுனா நீ உன்னோடைய உலகத்துக்கு போகலான்னு சொல்கிறா. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கொண்டுட்டா போல இருக்குது. அப்புறம் வந்து அந்த போர்ட்டெல்லாம் போட்டு இவங்க 2 பேரும் வுல்வரினும் டெட்பூலையும் சரியாக அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம கேபிட்டு, பிளேடு, எலக்ட்ரா, லோகன் பொண்ணு எல்லாமே அங்கேயே தான் இருக்காங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப நோவா தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து இந்த மியூட்டன் தலைவன் ஒருத்தன் தான் தெரியுமா, எதுக்கு என்ன இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்துன்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். என்னோட உலகத்துக்கு அவன் வந்து அனுப்புறானா, அதுக்கு வந்து அந்த பேரடாக்ஸ் வந்து உன்னை கொலை சொன்னான், அதை கொண்டு சொல்லும்போது டக்குன்னு வந்து இவன் என்ன பண்ணுறாரு, சரி ஓகேங்கிறா. அப்புறமா வந்து இந்த பேரடாக்ஸுமே வந்து டெட்பூல் வுல்வரின்
பார்த்துட்றான். எப்படி அவன் பார்க்குறான்னா, இந்த மாதிரி டைம்லைன் மிஷினில் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்றா. நீ எப்படா வந்தீங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து போர்ட்டல் போட்டு அந்த இவக்கு நோவா வந்துடுறா. நோவா வந்து இவனை பிடிச்சி இவனோட அந்த அதான் மைண்டுக்குள்ளே கையை விட்டு இவளோட நினைவுகளை பார்க்குற. என்ன நினைவை பார்க்குற அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ அந்த டைம் கீப்பர் மிஷின் ஒன்று இருக்குல்ல, அந்த மிஷினை வந்து அதான் அந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். அந்த மிஷினை ரெடி பண்ணானா அதான் அந்த மிஷினுக்குள்ளே போய் இருந்தானா இந்த எல்லா யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சுட்டு கடவுளாக மாறிடுவா. ஸோ அதனால் வந்து அவன் என்ன பண்ணாரு, இவனை கூட்டின்னு போயிடுறா. யாரை நம்ம பாராடாக்ஸை வந்து கூட்டின்னு போயிடுறா டிவிஏக்கு. அங்கே போய் அந்த டைம் கீப்பர் மிஷின் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறா. நோவா வந்து ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னா அந்த போர்ட்டலில் மூடாமல் போயிட்டா. அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது போர்ட்டல்லேருந்து அந்த டெட்பூல் நாய் வருது. கூட நம்ம நைஸ் பூலும் வராது. ஏன்னா நீ வந்திருக்காங்க கேட்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, ஏன் ஒன்றுமா நிறைய பேர் வந்திருக்கான்னு சொல்லும்போது எல்லா டெட்பூல் வேரியன்ஸுமே வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்னடான்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாமே என்ன பண்ணுறான்னா, நம்ம டெட்பூலை கொல்லலாம் அப்படின்னு வராங்க. அவங்க எல்லாமே கண்ணு வச்சு சுடுறாங்க. நம்ம தலைவன் டெட்பூல் வந்து நைஸ் பூலில் ஒரு ஷீல்டாக மாற்றுறாரு. ஷீல்டாக மாற்றி எல்லாருமே வந்து அதை ஷீல்டாக மாற்றி நைஸ் பூலில் நிற்க வைக்கிறாரு. பார்த்தா நைஸ் பூல் செத்து தான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஹீலிங் பவர் கிடையாது. அப்புறமே நம்ம உல்வரின் வந்து அது பின்னாடி இருக்கிற மாஸ்க் எடுத்து போட்டு மாசாக நிற்க அவங்க 2 பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. எவனாலும் வாங்குறா அப்படின்ட்டு எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. ஆனால் எல்லாமே கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா 5 நிமிஷம் ஏந்துடுறானுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஹீலிங் பவர் இருக்கு, நைஸ் பூல் மாதிரி இல்லையா நீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு டெட்பூல் வராங்க, நடந்து வரான். அந்த டெட்பூல் எல்லாரும் பார்க்குறாங்க. நான் டெட்பூல் அவனு இல்லைப்பா, நான் தான்ப்பா பீட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாங்க நம்ம வேட் வில்சன் டெட்பூல் இருக்காரு தெரியுமா, அவரோட ஃப்ரெண்டு பீட்டரு. அதாவது எல்லா யூனிவர்ஸுமே நிறைய டெட்பூல் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பீட்டருங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதான் அந்த பீட்டரை பார்த்து எல்லாமே சந்தோஷமாக போய் அவர்கிட்ட போயிடறாங்க. பீட்டர் கிட்ட போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கேப் யூஸ் பண்ணி இவங்க வுல்வரினும் டெட்பூலும் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து டிவிஏக்கு போகிறாங்க. ஸோ டிவிஏக்கு போனதுக்கப்புறம் பாராடாக்ஸ் வந்து சொல்கிறேன், அந்த டைம் கீப்பர் மிஷினை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டானா அவ்வளோதான், உலக எல்லாமே அழிஞ்சிடும் சொல்லும்போது, சரி இதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இந்த சேம்பர் இருக்குப்பா, சேம்பரை நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும், அவளும் இறந்து போயிடுவா. ஆனால் வந்து இதை பண்ணுறவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இதை பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அந்த சைடில் ஒரு வயர் மாதிரி இருக்கும், இந்த சைடில் ஒரு வயர் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதான் ஒன்றா பிடிச்சி அதை இழுத்தீங்கன்னா நீங்களும் இறந்துடுவீங்க, அவளும் இறந்துருவா. ஸோ அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணானா இறந்துருவாங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு டெட்பூல் நான் போய் பண்ணுறேன்னு சொல்கிறா. வுல்வரின் வந்து உனக்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, எனக்கு யாருமே இல்லைங்கிறா. ஆனால் டெட்பூல் வுல்வரினை தள்ளி விட்டு நான் போகிறேன் அப்படின்னு மாதிரி டெட்பூல் சொல்கிறான். டெட்பூல் அங்கே போயிட்டு அந்த சேம்பர் மொத்தமாக பிடிச்சி இழுக்கிறா. இந்த சைடில் ஒரு வயர், இந்த சைடில் ஒரு வயர் இழுக்கிறான். ஆனால் அவனுக்கு அது எட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு நம்ம வுல்வரின் வரா, உனக்கு எட்டல நான் வந்து பிடிக்கிறேன்ட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒயரை ஒன்றா பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த மொட்டை பொண்ணு செத்துறா, இவனுமே செத்துற மாதிரி தான் நம்ம காமிப்பாங்க. அப்புறமா வந்து B-15 அங்கே வரா. B-15 வந்ததை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க, இங்கே அதாவது நம்ம ஒரு மொட்டை பொண்ணு மாதிரி ஒன்று இருந்தது, அது வந்து அவளுக்கு இந்த டைம் கீப்பரை பற்றி தெரிஞ்சிட்ருக்கு, தெரிஞ்சனால வந்து அவள் வந்து இதை அக்சஸ் பண்ண பார்த்தா. ஆனால் என்னோட 2 பசங்க வந்து காப்பாற்றிட்டாங்க, ஆனால் என் 2 பசங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம வுல்வரினும் டெட்பூலை வராங்க. ஸோ இவங்களை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் சாவலையா, அதாவது ஒருத்தர் போயிருந்தா நாங்கள் செத்துருப்போம், டெட்பூலும் வுல்வரினும் 2 பேரும் அங்கே போனனால நாங்கள் சாவலாம் மாட்டோம்ப்பான்னு சொல்கிறாங்க. B-15 வந்து இவன் இந்த பாராடாக்ஸில் தப்பு பண்ணிட்டான்ட்டு பாராடாக்ஸை வந்து தூக்கி அந்த அலாய்த்து பூதம் இருக்குல்ல அதுக்கிட்ட விட்டுறாங்க. அப்புறம் நம்ம டெட்பூலும் வுல்வரினும் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது வுல்வரின் வந்து இதே யூனிவர்ஸில் நான் பெர்மனெண்ட்டாக இருந்துறேன்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வுல்வரின் சொல்கிறாரு. கூட நம்ம டெட்பூல் அந்த நைஸ் பூலோட நாய் வச்சிருந்தா தெரியுமா, அந்த நாயுமே எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ டெட்பூலோட ஃபேமிலி, வுல்வரின் இவங்க எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலியாக மாறிட்டாங்க. ஸோ இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.